கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2023ஆம் ஆண்டை பொறுத்தவரை இந்திய அணி ரசிகர்கள் மறக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். என்னதான் ஆசிய கோப்பை வெற்றி மற்றும் 3 ஃபார்மேட்டுகளில் நம்பர் 1 அணியாக இந்திய அணி திகழ்ந்தாலும் 2023இல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி தோல்வி, ODI உலகக்கோப்பை தோல்வி என மறக்கக்கூடிய ஆண்டாக தான் அமைந்தது. எனவே 2024ஆம் ஆண்டு இந்திய அணி விளையாடும் போட்டிகளை பார்க்கும்பொழுது ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி மாதத்தில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி, அதனோடு ஜனவரி மாதத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 T20 கொண்ட போட்டிகள், அதன் பிறகு ஜனவரி மாதம் கடைசி வாரத்தில் இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. ஜனவரி 25 முதல் மார்ச் 11 வரை 5 டெஸ்ட் போட்டி கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. அதன் பின்னர் மார்ச் இறுதியில் தோராயமாக மார்ச் 22 முதல் IPL தொடர் நடக்க உள்ள நிலையில் மே மாதம் 23ஆம் தேதி இறுதிப் போட்டியை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியது. பின்னர் ஜூன் மாதம் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் T20 உலகக்கோப்பை நடைபெற உள்ளது. ஜூன் 4 முதல் ஜூன் 30 வரை அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மைதானங்களில் வெளிநாட்டுகளில் நடக்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூலை மாதம் இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டியில் பங்கேற்க உள்ளது. அதன் பின் ஆகஸ்ட் மாதம் வழக்கம் போல் ஓய்வில் இருக்கும் இந்திய அணி செப்டம்பர் மாதம் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக 2 டெஸ்ட் மற்றும் 3 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. அதன் பின் நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது இந்திய அணி. பின்னர் 2024ஆம் ஆண்டின் இறுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது இந்திய அணி. இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் 2025ஆம் ஆண்டு சாம்பியன் டிராபி தொடரானது நடைபெற உள்ளது. அதுவும் 50 ஓவர் ஃபார்மட்டாக நடைபெற உள்ளது. ஆனால் இந்திய அணி 2024ஆம் ஆண்டு 3 ஒருநாள் போட்டியில் மட்டுமே விளையாட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.